கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1 பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. ரீஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இன்றையோடு நிறைவு அடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் விட இருக்கின்றோம். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் +2 தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி தொடங்குகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. மாரடைப்பை தடுப்பதற்கு தேவையான மருந்தை இருப்பு வைக்க வேண்டும். கொரோனாவிற்கு பிறகு மாரடைப்பு அதிகரிக்கும் நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுரை. மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியானது பொன்னியின் செல்வன் 2வது பாகம். திரையரங்குகளுக்கு வந்த கார்த்தி, ஜெயம் ரவி உள்ளிட்டோருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள். கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விளக்கம். முதுமலை முகாமில் வளர்ப்பு யானை தாக்கி பாகன் உயிரிழப்பு. உணவளிக்கு சென்றபோது கடுமையாக தாக்கியது. திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயருடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். சாதி பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரில் 3 பேர் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணை ஜூன் மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை அருகே பாஜக ஊராட்சி தலைவர் படுகொலை வழக்கு. எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரண். திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழா இன்று நிறைவு. நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இசை அஞ்சலி. கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்தது வனத்துறை. வேங்கை வயல் விவகாரத்தில் தீவிரமடையும் விசாரணை. வரும் 6ஆம் தேதி நேரில் விசாரணை நடத்துகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு கல்லூரி விடுதியில் ராகிங் புகார். 9 மாணவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது தங்கத்தின் விலை. மீண்டும் 45,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. மே 2ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. IPL தொடரில் இன்று பஞ்சாபை எதிர்கொள்கிறது லக்னோ. ஏற்கனவே அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு.